வணக்கம் வணக்கம் வணக்கம். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து ஐஸ்வர்யங்களும், அனைத்து செல்வங்களும், அனைத்து யோகங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இன்றைய தினம் ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாத பலன்கள் ஆவணி 1 முதல் ஆவணி 31 வரை இருக்கக்கூடிய ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன பலன்கள், என்னென்ன பிரச்சனைகள், உங்களுடைய கடந்த காலம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தீர்கள், அதை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். இப்போ என்ன நடக்க போகிறது, இனி என்ன நடக்க போகும், இப்போ என்ன நடக்குது, இனி என்ன நடக்க போகும் அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறீர்கள்? ஏங்க கேட்குறீங்க? பிள்ளை படித்தாங்க, நல்லா தாங்க படித்தாங்க, அவனுக்கு ஒரு வேலை இல்லை. ஆனால் நன்றாக கவனியுங்கள், உங்க பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்க போறது இந்த ஆவணி மாதத்துல. இன்னொரு பிரச்சனையே என்ன, எத்தனை வருஷம் தாங்க என் பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கிறது? அந்த ஆவணி மாதம் உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் முடியக்கூடிய மாதம். ராத்திரும்பலும் பாடுபடுறார் என் வீட்டுக்கார். காசு எவ்வளவோ போட்டார், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா ஏதாவது பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள் அவரை போட்டு பாடாப்படுத்துறதுக்கு எவ்வளவோ நட்டம் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு நாங்க என்ன பண்றது தெரியல. இல்ல ஃபேக்டரி எடுத்து மூடிறதா, தொழில் நடத்தலாமா தெரியல. நிச்சயமாக செய்கின்ற முதலீடுக்கு அதிக லாபம் தரக்கூடிய ஆவணி மாதமாக அமையப் போகின்றது. அந்த கவலையும் விடுங்க. இதோட இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. சொத்து பத்திரம் முடிக்க எல்லாம் தயார் ஆயிட்டோம். 3 மாசத்துக்கு முன்னாடி இன்னும் போச்சு அந்த சொத்து முடிக்க முடியாம. ஏன் கேட்குறீங்க? கூட பிறந்ததுகளே இடையூறு ஆகி போச்சுங்க. அவன் தேவையில்லாம அதிக காசு கேட்கிறேன். அந்த சொத்தை முடிக்க விடாம என்னென்ன செய்யணுமோ அத்தனை பண்ணிட்டான். அந்த பிரச்சனையும் முடிய போகுது. ஒரு கடனை வாங்கி ஒரு சொந்த தொழில் வைக்கலாம்னு ஒரு லோன் சாங்ஷன் ஆகி பணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த தொழில் வைக்கிறதுக்குள்ள தொழில் ஆரம்பிக்க முடியாமல் நின்று போச்சு. இந்த ஆவணியில பிளான் பண்ணியிருக்கோம், நிச்சயமா நடக்கும். இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆவணி மாதம் என்பது சூரியன் சிம்மத்தில் ஆட்சி வருகின்ற ஒரு மாதம். ஆட்சி மட்டுமல்ல, சூரியனாகப்பட்டவன் ஒரு ஒளி கிரகம். சூரியனாகப்பட்டவன் ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு ஒளி கிரகம். அரசாங்க பதவி, அரசாங்க உத்தியோகம், அரசாங்க பதவி, அதிகாரத்துவம் அந்த அரசாங்க உத்தியோக பதவி தரக்கூடிய ஒரு சூரியனாகப்பட்டவன், அரசு உத்தியோகம் தரக்கூடிய ஒரு சூரியனாகப்பட்டவன். ஆமாங்க, என் பிள்ளைக்கு நிறைய அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா கிடைக்கும். இந்த ஆவணி மாசம் கிடைக்கும். ஆவணி மாதத்தில் ஆட்சி வருகின்ற சூரியன் அநேகருடைய வாழ்க்கையில் ஆவணி மாதம் ஒரு அதிரடி யோகம் ஏற்பட போகின்றது. ஒவ்வொருவரும் அவரவர் செய்கின்ற தொழில் சிறந்து உயர்ந்து பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய
அவர்கிட்ட போனாதான் அவர் கடைக்கு போனால் அவர் செய்கின்ற தொழில், அவர் கடைக்கு போனால் தான் அவர்கிட்ட வாங்கினா தான் எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேரும் புகழும், உலகம் பூரா பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், தொழில் அபரிதமான ஆச்சரியமான முன்னேற்றம் ஒரு அடைகின்ற ஒரு ஆவணி மாதம், தொழில் சிறக்கின்ற ஒரு ஆவணி மாதம், வாஸ்து உருவாகின்ற நிறைய வீடுகள் கட்டக்கூடிய ஒரு ஆவணி மாதம், புதுமனை புகுவிழா நடத்தக்கூடிய ஒரு ஆவணி மாதம். வீடு எப்படி கட்டிட்டோம், ஓரளவு முடிச்சுட்டோம், அந்த பால் காய்ச்ச முடியல, பாலை காய்ச்சிடலாம் ஆவணி மாதம், பால் காய்ச்சிடலாம். ஒரு கடைசி லோனு சாங்ஷன் ஆகாம நிற்கிது, அந்த கடைசி லோனு கைக்கு வந்தால் தான் ஃபினிஷிங் வேலை பார்க்க முடியும். ஆயிரம் என்ன கவர்மெண்ட்டுக்குரிய ஒரு சூரியன் அரசாங்கத்துக்குரிய கவர்மெண்ட் லோன் போட்டிருப்பீங்க, அந்த லோன் பாக்கி பணம் வந்து சேர்ந்துடும். அநேகருடைய வாழ்க்கையை அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற ஒரு ஆவணி மாதம். உங்க தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன யோகம் அப்படின்றத உங்க தலையெழுத்துல எழுதியிருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையெழுத்து, ஒவ்வொரு யோகம். அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை அழகா ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கி, கீழே நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கி ஒரு அரை மணி நேரம் டயத்தை ஒதுக்குங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய யோகம் என்ன இருக்கு, பிரம்ம என்ன தலையெழுத்தை எழுதியிருக்காரு, பிரம்ம என்னதான் தலையெழுத்து எழுதியிருக்காரு பார்ப்போம். உங்கள் வாழ்க்கை ஆவணியில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக ஏற்படும். உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும். அமைதியா, பொறுமையா, தெளிவா, உலகத்துல இப்படி ஒரு விளக்கம் எங்கேயுமே நான் கேட்டதில்லை அப்படின்னு நீங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கணுமே தவிர அல்ல ஆளை பார்த்தோம்டா அப்படின்னு வேதனைப்பட்டுக்கூடாது. சரிங்களா? சிறப்பான முறையில் பார்க்கலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க, கீழே நம்பர் இருக்குங்க. இப்போ நம்ம ஆவணி மாத பலன்களை தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? தெளிவாக எல்லாருக்கும் பார்ப்போம். ஆவணி மாத பலன்கள், அதிர்ஷ்டம் தருகின்ற ஆவணி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசியினுடைய வாழ்க்கை உயர்ந்து சிறந்து பலவிதமான யோகங்களை அனுபவிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் ஆட்சி பெறுகின்ற ஆவணி மாதம். சிம்ம ராசியிலே ஒளிமயமான பிரகாசமான ஒரு வாழ்க்கை, ஒரு பேரும் புகழும் தருகின்ற வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியனாகப்பட்டவன் ஆட்சி பெறுகின்ற, சிம்மத்தில் ஆட்சி பெறுகின்ற மாதம். ஞானகாரகனோடு சேர்ந்து உலகத்தில் பேரும் புகழும் கொட்டி தருகின்ற யோகம் கேதுவோடு சேர்ந்து, ஞானகாரகனோடு சேர்ந்து. இப்ப சிம்ம ராசிக்கு காலச்சக்கரத்தின் 9ஆம் அதிபதி, காலச்சக்கரத்தின் 9ஆம் அதிபதியும் அதே நேரம் 4ஆம் அதிபதியும் சிம்ம ராசிக்கு அதாவது ஜென்மத்திலிருந்து கேதுவோடு இருந்து பல சிரமங்களை கொடுத்தவர் இப்பொழுது தனஸ்தானத்துக்கு, சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 9, 4, 9க்குரியவர். அப்ப பூமிகளால் யோகம், பதவியால் யோகம், அரசாங்கத்தால் முன்னேற்றம். அரசு கிரகம் சிம்ம ராசியில சூரியன் ஒரு அரசு கிரகம். பெரும்பாலும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். ஒரு நிர்வாக திறமை, ஒரு பெரிய பதவி, ஒரு அரசியல் என்றாலும் சரி, ஒரு அரசாங்கம் என்றாலும் சரி, ஒரு நிர்வாக திறமையோடு நல்ல பதவியில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கெல்லாம் சிறந்த பேரும் புகழும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் தருகின்ற ஒரு சிறந்த மாதம், அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற மாதம் இந்த ஆவணி மாதம். இதுல எந்தவித மாற்றமே இல்லை. அப்ப அடுத்ததாக சிம்மத்துக்கு 3, 10க்குரியவன்
3-10க்குரிய சுக்கிரன் 12ஆம் இடத்தில். இந்த 12ஆம் இடத்தில் யாரோட இருக்கிறார் அப்படின்னா புதனோட, அதாவது தனஸ்தானாதிபதி லாபாதிபதியோடு சேர்ந்து 12ஆம் இடத்தில் இருக்கார். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, செய்கின்ற தொழில் பல ஊர்களுக்கும் பல நாடுகளுக்கும் பல மாநிலங்களுக்கும் அந்த தொழில் சிறந்து விளங்கக்கூடிய, பயணங்கள் செய்யக்கூடிய, தயாரிக்கக்கூடிய பொருட்கள்லாம் பல மாநிலங்கள் பல ஊர்களுக்கு செல்லக்கூடிய நிலையில் அந்த தொழில் சிறந்து விளங்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சிம்மராசியில் இருக்கக்கூடிய அந்த புதன் சுக்கிரன் 12 இருக்கும் பொழுது கல்வி, மருத்துவம் சார்ந்த கல்வி, மருத்துவமனை தொழில், மருத்துவம் சார்ந்த கல்வி, இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய நிலை ஏற்படும். பிள்ளைகளுக்கு மருத்துவம் சார்ந்த கல்வி சிறந்து விளங்கக்கூடிய, அந்த கல்வி கற்கக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும். நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஹோட்டல் ரெசிடென்சி புதுசாக கட்டி ஹோட்டல் ரெசிடென்சி ஓப்பன் பண்ணணும், கட்டி ஓப்பன் பண்ணணும். பெரிய கட்டடம், ஹோட்டல் ரெசிடென்சி கட்டி ஒரு திறப்பு விழா நிச்சயமாக நடக்கும். பிள்ளைகளுடைய திருமணம் அப்படியே ஊர் உலகமே மெச்சும்படி பிள்ளையுடைய திருமணம் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக பிள்ளைகளுடைய திருமணத்தால் நல்ல ஒரு முன்னேற்றம், பிள்ளைகளுக்கு முன்னேற்றம், உங்களுக்கு முன்னேற்றம், பிள்ளைகளுடைய திருமணத்தால் நல்ல முன்னேற்றம். ஏன்னா சிம்மராசிக்கு 5ஆம் அதிபதி புத்திர ஸ்தானாதிபதி போய் எங்க உட்கார்ந்துருக்காரு? 11ஆம் இடத்துல. அப்ப பிள்ளைகளால் யோகம், பிள்ளைகளால் சிம்மராசிக்கு யோகம், அதே நேரம் பூர்வீகத்தால் யோகம், பதவியால் யோகம் சிறப்பு பெறுகிற நிலையில் ஏற்படுகின்றது. இப்போ ஆவணி மாதம் என்றாலே நம்ம பெரும்பாலும் இந்த சூரியனை மையமாக, சூரியன் ஜோதிட சாஸ்திரத்துக்கே மையமானவர், அவரை வச்சு தான் மற்ற கோள்கள். அப்ப இன்று அற்புதமா இந்த ஆவணி மாதம் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறுகின்ற யோகத்தை வைத்து தான் சிறந்த பலன்களை நாம் இங்க சொல்லிட்டு இருக்கோம். புரிஞ்சுட்டீங்களா? ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு இடத்துல உட்கார்றாரு. ஆனா இந்த ஆவணி மாதத்துக்கு மட்டும் மிகப்பெரிய சிறப்பு. இந்த சித்திரை மாசமும் ஆவணி மாசமே உலகத்துக்கு பல அற்புதமான யோகங்கள் நடக்கும். புரியுது? அப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகம், நிறைய நடக்காத திருமணங்கள், அதே நேரத்தில் நிறைய புதுமனை புகுவிழா, அதே நேரத்தில் சிம்மராசிக்கு நிறைய புதுமனை புகுவிழா நடத்தி ஆகணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண விழா நடக்கும், திருமணம் நடத்தலாம், பிள்ளைகளுக்கு அரசு உத்தியோகங்கள் கிடைக்கும். புரிஞ்சுக்கிட்ட? இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் சிம்மராசிக்கு உண்டு. அதில் எந்தவித மாற்றமே இல்லை. சரி, இப்போ இது பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட யோகங்கள், தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் உங்கள் பிரம்மன், அதாவது உங்களுடைய தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கிறார். பிரம்மன் உங்களுக்கு ஒரு யோகத்தை தலையெழுத்தை அவங்க ஜாதகத்தை எழுதியிருக்கார். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில், உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன யோகங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பர் இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஒரு டைம் ஒதுக்குங்க, அற்புதமாக ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்கி தெளிவாக திருப்தியாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கும்போது அது நீங்கள் அனுப்பின அந்த ஜாதக காப்பி நான் பலன் சொல்லும்போது உங்கள் முன்னாடி இருக்கணும், ஏன் முன்னாடி இருக்கணும். ஒவ்வொரு விளக்கமாக கொடுக்கும்போது உங்கள் மனசு ஆனந்தப்படணும், சந்தோஷப்படணும். இந்த அளவுக்கு திருப்தியாக நான் எங்கேயும் கேட்டதில்லைன்னு சொல்லணும். அந்த ஆளை பார்த்து அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு. ஆக நிச்சயமாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, நல்ல குடும்பத்தோடு உட்காருங்க. உங்கள் பிள்ளைகள் எதிர்கால பிள்ளைகளை பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க, உங்கள் மனைவியும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க. உட்காந்து உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க.
தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். சரிங்களா? இதில் நம்பர் நோட் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலச்சித்தர் பாலஜனா, சித்தர் வாக்கு ஜோதிடம். நன்றி, வணக்கம்.